இந்த அருமையான நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இது ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு வசனம். நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சில புதிய காரியங்களை கற்றுக் கொடுப்பார் என்பதிலே நான் நம்புகிறேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, இந்த நடுராத்திரியில பவுலும் சீலாவும் இந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு முன்பதாக நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது இவர்களை அடித்து உள்ளே இழுத்து வந்து இவர்களை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த காயம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த காயத்தோடு இருக்கிறவர்கள் நல்லா யோசித்து பாருங்க. நமக்குள்ள ஒரு காயம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வரும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, தூங்காம நடுராத்திரியில் அவனுடைய அந்த சீலாவையும் கூட வைத்துக்கொண்டு அந்த நேரத்திலே அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறதை நாம் காண முடிகின்றது. அவங்க அப்படி பண்ணிட்டு இருந்த உடனே அங்கே என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்றுன்னு இந்த வசனத்தை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை நாம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கின்ற வேளையில் கூட நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அந்த சிறைச்சாலையின் கதவு திறக்கப்படுகிறது, விளக்குகள்லாம் கீழே விழுகிறது. அதன் மூலமாக என்னாகிறது, ஒரு பெரிய இருட்டுக்குள்ளாக அது மாறுகிறது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு ஓடுறாங்க. இதை பார்த்த அந்த சிறைச்சாலையுடைய அந்த காவலர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ நம்மளுக்கு பெரிய தண்டனை கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து தற்கொலை பண்ணுவதற்காக அவர் முயற்சி செய்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த பவுல் உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தி, நாங்கள் தப்பிக்கவில்லை, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பவுலையும் சீலாவையும் உள்ளே கொண்டு வைத்தது ரோமாபுரி உடைய அதிகாரிகள். அதனால் ஒரு ஹை பவர் அத்தாரிட்டியோடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இந்த சிறைச்சாலையில் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதனால் மிக முக்கியமான ஒரு குற்றவாளிகளை எப்படி அவங்க டீல் பண்ணுவாங்களோ அப்படி பார்க்கணும். இவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்கன்னா இந்த சிறைச்சாலையுடைய காவல் காக்கக்கூடிய அந்த தலைவருக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகும். அப்போது இதை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அப்படியே சாஷ்டாங்கமாக